பெண் ஜாதிக்கு ஒரு மாதம் 4 லட்சம் ரூபாய் சம்பளம். அப்ப பழைய சம்பளம் அவரே சொல்றாரு. இதை நீங்க போட மாட்டேங்கிறீங்களே. சாவித்திரி சுமந்திரன் இணையத்துல போய் தேடி பாருங்க. 4 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து போற இடங்களுக்கு எல்லாம் அவன் இலங்கை விலாசம் கொடுக்காம இங்கிலாந்து விலாசம் கொடுத்து கடவுளை பண்ற அநியாயத்துக்கு என்னண்டு எங்கண்ட இந்த மண்ணுண்ட மரபை அவர் காப்பாற்றுவார், எங்களுக்காக பேசுவார். மேல ஒரு செய்தி சொல்லணும். சுமந்திரன் தலைமையில அல்லது சுமந்திரன் ஸ்ரீதரன் சேர்ந்த வீட்டு நீங்க ஒரு கணக்கு பாருங்க. 9 பேர் போட்டிடுறாங்க இல்லையா? ஐயா ஒரு கணக்கு சொன்னாங்க. 5 லட்சம் 5.25 லட்சம் வாக்காளர்கள். அதுல கிட்டத்தட்ட 85 விழுக்காடு வாக்காளர் யாரு? சைவர்கள். 9 பேர்ல எத்தனை விழுக்காடு பேர் கிறிஸ்தவர்கள்? 35 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் போட்டியிடுகிறார்கள். தமிழரசு கட்சி சைவருடைய கட்சியா இல்லையா என்பது கிறிஸ்தவ கட்சியா மாறிவிட்டது. 35 விழுக்காடு வேட்பாளர்கள் கிறிஸ்தவர்கள். ஆனல்ட் கேட்கிறார், இளங்கோவன் கேட்கிறார், சுமந்திரன் கேட்கிறார். 9 மூண்டா பிடிச்சா 3 33 விழுக்காடு இருக்கிறது. ஆக கிறிஸ்தவ இந்த கிறிஸ்தவ வாக்காளர் தொகையே 10-12 மேல இல்ல. இது கிறிஸ்தவ நாடாது. நீ சைவர்களை அவர்கள் போய் பிரதிநிதித்துவப்படுத்த முடியுமா? நாடாளுமன்றத்தில் 3 பேர் போய் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்காக எங்களுக்காக பேசுவார்களா? எங்களை மதமாற்றுவதற்கு தான் சுமந்திரன் முயற்சிக்கிறார். அதுக்காகத்தான் நீங்கள் சுமந்திரன் போற வேட்பாளர்கள் எவருக்குமே போடக்கூடாது. நான் சொல்ற கணக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 12-15 விழுக்காடு தான் கிறிஸ்தவ வாக்காளர்கள். வேட்பாளர்கள் 35 விழுக்காடு வேட்பாளர்கள் கிறிஸ்தவர்கள்.